ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல். நம்ம இன்றைக்கி மஷ்ரூம் கேஷ்யூ மசாலா தான் நம்ம பார்க்க போகிறோம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இது செய்யும்பொழுது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கேஷ்யூன்னொடனே ரொம்ப அதிகமாக பயன்படுத்த போகிறோமோன்னு நினைக்க வேணாம். ஒரு 30 முந்திரி பருப்பு இருந்தால் போதும். நம்ம இந்த கேஷ்யூ மசாலாவை நல்ல க்ரீமியாக டேஸ்ட்டாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு தக்காளியை நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நல்ல பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயத்தை வந்து 30 முந்திரி பருப்பை சேர்த்து நல்ல மைய பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். 30 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். கூடவே ஒரு வெங்காயத்தை நல்லா சேர்த்து நல்ல மைய பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு ஓரம் இருக்கட்டும். ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம். ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம். 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு பாக்ஸ் மஷ்ரூம் இதுக்கு கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ இதை அரைச்சது நம்ம ரெடி ஆகிடுச்சு. இப்போ கிரேவி எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்த்துடலாம். ஒரு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ க்யூப்ஸாகவே வருது இல்லையா, அந்த மாதிரி உள்ளதில் 2 எடுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்து செய்யும் பொழுது நல்ல க்ரீமியான டேஸ்ட் கிடைக்கும். இதுக்கு நம்ம இதை வந்து சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வெண்ணெய் காஞ்சதும் நம்ம வந்து இதில் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுவும் பொரிய விடுங்க. இது நல்லா பொரிஞ்சோடனே 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் சேர்த்து அதுவும் பொரிஞ்சதுக்கப்புறம் கசூர் மேத்தியை வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இப்பயே சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இது கூடவே 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருந்ததையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம், ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ இப்போ இதை வந்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம அந்த அரிஞ்சு வச்ச தக்காளியை இதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை இதில் நம்ம சேர்த்துடலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்புன்ற பட்டனையும் தட்டி விடுங்க. இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு தேவையான உப்பும் சேர்த்து வதக்கி விடுங்க. கிரேவிக்கு தேவையான உப்பை இப்பயே நீங்கள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இது மாதிரி நல்லா வதக்கி விடும் பொழுது நல்லா வந்து இந்த பேஸ்ட் எல்லாமே நல்லா வாசம் போய் பச்சை வாசனம் போய் நல்லா வதங்கி வரும். இப்போ தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு இது கூடவே நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற மஷ்ரூமையும் இப்போ நம்ம சேர்த்துடலாம். மஷ்ரூமில் ஏற்கனவே வந்து நமக்கு வந்து வதங்கும் பொழுதே நீர் விடும். அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி வந்து இப்போ நம்ம விட தேவையில்லை. இப்போ இந்த மஷ்ரூமையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம முந்திரியையும் வெங்காயத்தையும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இப்போ இதில் நம்ம சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாமே சேர்ந்து கொதித்து வந்துடுச்சுன்னா நம்மளுக்கு சட்டுன்னு இந்த மஷ்ரூம் மசாலா கேஷ்யூ மசாலா ரெடி ஆகிடும். ஸோ இப்போ இதுக்கு அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் வந்து சேர்த்துட்டு இதுக்கு இந்த தண்ணி தேவையானதாக இருக்கும். அதனால் நம்ம வந்து கிரேவி வந்து ரொம்ப தண்ணியாக வேணும்னு பார்க்காதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் க்ரீமியாக இந்த மாதிரி வேணும்னா லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும். இப்போ இதை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்தோம்னா நம்ம மஷ்ரூம் கேஷ்யூ மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். கால நேர அவசரத்துக்கு இது ரொம்பவே சீக்கிரம் நம்ம செஞ்சிடலாம். ஆனால் டேஸ்ட் வைஸ் இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். பூரியிலேருந்து சப்பாத்தி நம்ம கீ ரைஸ் மாதிரி செஞ்சால் கூட அதுக்கு கூட இது ஷட்டிலான ஒரு டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை தூவி இறக்க வேண்டியது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்பதான் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். இறக்க போகும்போது 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்து இறக்குனீங்கன்னா இன்னும் க்ரீமியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.